வணக்கம். நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவு ஆஷாட நவராத்திரி 2026 இரண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை 16/7/26 உச்சிஷ்ட வாராகிக்கு பூஜை பண்ண போகிறோம். சர்வா சா பரிபூரக சக்கர வழிபாடு. எதுக்காக இந்த உச்சிஷ்ட வாராகியை நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் கோர்ட்டில் கேஸ் நடக்குது, அது மேபி ஒரு டைவர்ஸ் கேஸாக நடக்கலாம், இல்லை பங்காளிகளுக்குள் ஒரு சொத்து சண்டையாக இருக்கலாம், இல்லை ஒரு தப்பான அலிகேஷனால் உங்கள் மேலே ஒரு குற்றம் சுமத்தப்பட்டு ஒரு வழக்காக இருக்கலாம். இப்படி எந்த வழக்காக இருந்தாலும் இந்த உச்சிஷ்ட வாராகி வழிபாடு நீங்கள் செய்யும் பொழுது மிகப்பெரிய அற்புதம் நடக்கும். எனக்கு டைவர்ஸ் வேணாங்க, ஆனால் ஒரு டைவர்ஸ் கேஸ் போகுது, நான் என் ஹஸ்பண்டோடு சேரணும், என் ஒய்ஃபோடு சேரணும், என் குழந்தையோடு சேரணும், இப்படி நினைக்கிறவங்க இந்த உச்சிஷ்ட வாராகி ஸ்லோகத்தை தொடர்ந்து ஒரு 48 நாள் நீங்கள் உச்சரிக்கும் போது நிச்சயமாக உங்களுடைய அந்த கோர்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வரும். ரொம்ப அற்புதமான ஒரு தெய்வம். யாருக்கெல்லாம் திருமண தடை இருக்கோ அவங்க இந்த உச்சிஷ்ட வாராகி வழிபாடு செய்யும்போது மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கும். எல்லா அப்டக்கல்ஸையும் அம்மா உடச்சி விட்டுருவாங்க. அற்புதமான ஒரு தெய்வம். அதாவது உச்சிஷ்ட கணபதிக்கு ஈக்குவலான தெய்வம் உச்சிஷ்ட வாராகி. முக்கியமாக சில சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதை நான் இந்த வீடியோவில் கிளாரிஃபை பண்ணிடுறேன். நான் எல்லாருக்கும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேர் என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு ஒரு பூஜை பண்ணி அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைச்சா கூட ஐ எம் ஹாப்பி. ஏன்னா வியூஸுக்காகவோ மணிக்காகவோ இந்த வீடியோ நான் எதையுமே அப்லோட் பண்ணல. இதை நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இதுலேருந்து வர பணத்தில் சாப்பிட்ற இடத்துல வாராகி என்ன வச்சிடல. ஸோ எனக்கு வரக்கூடிய பணம் எல்லாமே எக்ஸ்ட்ரா மணி தான். ஸோ அதனால் கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே இருக்குது, போதுங்கிற அளவுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தான் அம்மா கொடுத்துருக்காங்க. தயவு செய்து என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணுறீங்கன்னா என்னதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு நிறைய பேர் கேட்டுகள், மேடம் இன்றைக்கே பிரதமை தேதி சாயங்காலமே ஆரம்பிச்சிச்சு, நீங்கள் ஏன் நாளைக்குன்னு சொன்னீங்க, நான் இன்றைக்கி கலசம் வைக்கணுமா நாளைக்கு வைக்கணுமா, இப்படி தயவு செய்து சொல்லாதீங்க. நான் ரொம்ப கிளியராக டேட்டோடு தான் போடுறேன். ஃபஸ்ட்டு டே 15ஆம் தேதின்னு சொல்லிட்டேன். அப்போ 15ஆம் தேதி தான் ஆரம்பிக்கணும். என் வீடியோ ஃபாலோ பண்ணால் தயவுசெய்து நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொன்று, 2வது கேள்வி, நாங்கள் சில கணக்குகளோடு தான் சொல்கிறோம். சக்கர பூஜை என்பது சூரிய உதயத்தை அடிப்படையாக கொண்டது. அப்போ சூரிய உதயம் இருக்கும்போது என்ன திதி இருக்கோ அதுதான் கன்சிடரேஷன். திங்கக்கிழமை ஆரம்பித்த அமாவாசையே பார்த்தீங்கன்னா போதையான அமாவாசை இரவில் தான் வந்துச்சு, பகலில் வரல. தர்ப்பணம் கொடுக்கறது சர்வ அமாவாசை என்பது செவ்வாய்க்கிழமை தான். அப்போ பிரதமை இருக்கிறதுங்கிறது புதன்கிழமை தான். ஸோ சக்கர வழிபாடுக்கும் இந்த சூரிய உதயத்துக்கும் சம்பந்தம் உண்டு. அதனால தான் இந்த கன்சிடரேஷனில் நான் சொல்லியிருக்கேன். 2வது விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் மேடம் இது ஸ்ரீ சக்கர பூஜைன்னு சொன்னீங்க, அப்போ என்கிட்ட ஸ்ரீ சக்கரம் இருக்குது, நான் ஸ்ரீ சக்கரம் வச்சு நீங்கள் சொல்கிற பூஜையை பண்ணலாமான்னு கேட்குறீங்க. தயவு செய்து பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், அதே மாதிரி கலசம், நான் வீட்டில் கலசம் வைக்கவா அப்படின்னு கேட்குறீங்க. அதே மாதிரி அந்த சரி சர்வ குடுவை ஒன்று சொல்லியிருக்கீங்க, அந்த குடுவை மேலே கொண்டு போய் நான் வாராகி வச்சிடவா, அது மேலே நான் தேங்காய் வைக்கவா? இல்லைங்க, நான் தயவு செய்து நான் ரொம்ப கிளியராக பார்ட் 2 வீடியோவில் கொடுத்துருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் ஆஷாட நவராத்திரி 2026ன்னு ரொம்ப கிளியராக எல்லா வீடியோஸும் அதில் வருது. 1, 2ன்னு எல்லா பார்ட்டும் பாருங்கள். ஒரு பார்ட்டை பார்த்துட்டு மீதியை பார்க்காம தயவு செய்து எதையோ பண்ணாதீங்க. ஒரு வீடியோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா ப்ராப்பராக அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஸ்ரீ சக்கர பூஜை என்பது தனிப்பட்ட முறையில் அந்த ஸ்பெஷல் உபாசனை யார் வாராகி செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த பெண்கள் தான் பண்ணுவாங்க. நீங்கள் பண்ணக்கூடாது. நீங்கள் அவங்களோட பூஜா மெத்தட்ஸ் எல்லாமே வேறு. அவங்க கூட ஸ்ரீ சக்கரம் வச்சு பண்ணலை, அவங்க சக்கரம் அவங்க கையால் வரைஞ்சி பண்ண போகிறாங்க. ஸோ எல்லாமே ஒரு கணக்கோடு தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தயவு செய்து இது மாதிரி பண்ணாதீங்க. ஸ்ரீ சக்கரம் வச்சு நீங்கள் யாரும் பூஜை பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்ரீ சக்கர பூஜை டோட்டலாக வேறு. நீங்கள் லலிதா சகஸ்ரநாமோ இல்லை வேறு எதுவும் நாமங்கள் சொல்லி பண்ணுறது வேறு. பட் இந்த வழிபாடு வேறு. உங்களுக்குமே 100% பலன் வரும். எப்படி அவங்க ஸ்பெஷல் பெண்கள் பண்ணுறாங்களோ அதே மாதிரி பலன் உங்களுக்கும் உண்டு. என்னென்னா அவங்கள நம்ம செலக்ட் பண்ணலங்க, வாராகி செலக்ட் பண்ணி அவள் பூஜையை அவள் பண்ணிக்கிறா, வாராகி ஸ்கிரிப்டை வாராகி எழுதிக்கிறா, நம்ம யாரும் பண்ணலை. அப்புறம் அடுத்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அந்த கலசம் வைக்கணுமா தேங்காய் வைக்கணுமா? வைக்கக்கூடாது. இந்த வாட்டி சர்வவசிய குடுவை, அந்த சர்வவசிய குடுவையிலே உங்களுக்கு தேவையான 5 விஷயங்கள் அடங்கிடுது. அப்போ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எதையுமே பண்ண வேண்டாம். ஸோ தயவு செய்து எல்லா வீடியோவும் கேளுங்க, என்ன சொல்லியிருக்கோமோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த சர்வ வசிய குடுவை மேலே கொண்டு போய் வாராகியை வைக்கணுமா, இல்லை வாராகியை எங்கே வைக்கணும், அந்த பேப்பரை எங்கே வைக்கணும், எல்லாமே நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தயவு செய்து வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். ரைட்டு. இப்போ என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உச்சிஷ்ட வாராகி நீல கலரில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம். 8 கரம் வச்சுருப்பாங்க. சங்கு, சக்கரம், கதை, கட்கம், கலப்பை, சூலம், டமரகம், அபய வரதம் வச்சுருக்க, ஹலமுசலம் வச்சுருக்க ஒரு அம்மா. முக்கியமாக இந்த வாராகியோட ஸ்பெஷல் என்னென்னா, நவரத்ன கிரீடம் வச்சுருப்பாங்க. மிகப்பெரிய ஒரு அற்புதமான தெய்வம்.
இந்த அம்மாவை பொறுத்தளவுக்கு அர்ச்சனை வந்து தாமரை இதழ் கொண்டு அர்ச்சனை பண்ணுங்கள். ஒரே ஒரு தாமரையோ இல்லை 2 தாமரையோ வாங்கிட்டு கூட ஒவ்வொரு இதழாக நீங்கள் பிரித்து கூட அர்ச்சனை பண்ணலாம். சப்போஸ் எனக்கு தாமரை கிடைக்கல அப்படின்னா ரோஜா கொண்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புளியோதரை வைங்க, மூக்கடலை சுண்டல் வைங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மாவுக்கு வைக்கக்கூடிய ட்ரெஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸு வைங்க. ஸோ ரொம்ப ஒரு அற்புதமான தெய்வம். இவங்களோட ஸ்லோகம் என்னென்னு நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த ஸ்லோகத்தை நீங்கள் எல்லாருமே உச்சரிங்க. ஓம் க்ரீம் உச்சிஷ்டவாராகியே நம. 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 உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாராகி யாகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் 9710484640.